கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஏன் நான் 2 தொகுதியில் நிற்கிறேன்? நான் கேட்குறேன், எதுக்கு நிற்கிறேன்? கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறல்ல, கான்ஃபிடென்ட்ன்ற வார்த்தை நம்பிக்கையோடு, நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு, ஏன் 2 தொகுதியில் நிற்கிற? அவருடைய கணக்கு என்னென்னா, விஜய் வந்து 2 தொகுதியில் நம்ம வந்து போட்டிட்டு 2 தொகுதியில் ஜெயித்த உடனே ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அங்கே தேர்தல் நடத்தணும். விதி அப்படி இருக்குது. அப்போ திரிஷாவை நிற்க வைப்பார் ஒரு வேளை. அதான் சார், அந்த ஜோசப்ன்றது தான் அவன் அழுத்தமாக பதிவு பண்ணுறான் சார். அவன் வந்து இந்த மத ரீதியாக வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறான் அவன். புரியுதுங்களா? அப்புறம் எதுக்கு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், மயிரை பிடுங்கிறதுக்கு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். நீங்கள் வேற ஒன்று, அவன் எதுக்கு திரும்பி வாசிக்கிறது வேற என்ன சொல்ல முடியும்? சதியால் நடந்ததுன்னு நீ சொன்னல, உன்னுடைய பங்களிப்பு எதுவுமே அதில் இல்லை. முழுக்க முழுக்க திமுக சதி தான் பண்ணிச்சு நீ சொல்கிறல. செந்தில் பாலாஜி சதி பண்ணார், அன்பில் மகேஷ் சதி பண்ணார் அப்படி சொல்கிறல. அப்படி என்ன செஞ்சிருந்தோம்? கரூரில் நின்று இருக்கும். அக்கா தங்கைகளே, அக்கா தங்கைகளே, அக்கா தங்கைகளே, ஏன்டா அக்கான்றதை இக்க போட்டு நல்லா அழுத்துற தெரியுதுங்களா? ஏன்னா பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்களே, இதனால் பேர் கெட்டு போச்சு சொல்லிட்டு அக்கா தங்கைகளே. இன்னும் அப்புறம் பிள்ளை என்னென்ன வந்து ஆட்டம் ஆடி இருக்கிறாங்கன்றது அதனாலே கூட வந்து கலக்கத்தில் இருக்கலாம். எஸ்எஸ்சி இது இவங்க பழைய குப்பையெல்லாம் கிளறுவாங்க, பழைய குப்பையெல்லாம் கிளறுவாங்க போல இருக்க அப்படின்னு போய் ஒரு தம்ஸ்அப் தம்ஸ்அப் எலெக்ஷன் இல்லைடா, ஓட்டுக்காருடா எல்லாம் தம்ஸ்அப் விளம்பரம் கொடுத்துருக்கிறானுங்க. உண்மையா இல்லையா? 233 ஐட்டம் எல்லாமே வந்து ஐட்டங்க தான். ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஐட்டங்களாக தான் இருக்கிறானுங்க. அது ஐட்டம் தான் இவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா இவங்க புத்தி அந்த ஐட்டம்னு என்ன, எல்லா விதமான ஐட்டங்காரனாக இருக்கிறான் அதில். இது பிளாக்ல டிக்கெட் எடுத்தவன், இது ராத்திரி ராத்திரி கட்சி மாறினவன், ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டுறவன், தூத்துக்குடி சொல்கிறதுனா வந்து ஸ்ரீநாத் எழுந்து வணக்கம் சொல்ல எப்படின்றா, இது இப்படியா இப்படியா, இது நடாது பொறுக்கி தரோம், இது இப்படியா அது கூட இப்படியா, திருப்பி இவரு இங்கேருந்து இப்படி, இவனுக்கு ஒரு கட்சி தலைவர் பொறுக்கி பசங்க இதெல்லாம். அவன் பதிலுக்கு அங்கேருந்து இப்படின்றான் சார், அப்புறம் இங்கேருந்து இப்படின்றான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து 234 வேட்பாளர்கள் இல்லை மணிக்கும் 232 வேட்பாளர்கள் அவர் வேற அடிக்கடி மாற்றி சொல்கிறாங்களே 232. இல்லை 232 எல்லாருக்கும் அந்த குழப்பம். அவங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா 2 வேட்பாளர் வந்து அவர் பேர் அறிவிச்சிட்டாரு. ஸோ நம்ம அவர் 232 வேட்பாளர் தான் அவர் அறிவிச்சுக்கா சொல்லணும். குறிப்பாக ஒன்று தான் கவனிக்க தோணுது என்னன்னா, அந்த இவர் கூட ஒரு இத்து போன ஒரு 2-3 படத்தில் ஒருத்தர் நடிச்சாரு, அவருக்கு போய் சீட்டு கொடுத்துட்டாரு. எதுக்கு கொடுத்தாரு எங்களுக்கும் புரியல. சார் நீங்கள் வேற திரிஷா கொடுக்கலன்னு சந்தோஷப்படுங்க. அதான் திரிஷா சீட் இல்லைன்னு இல்லை, எல்லாம் கமெண்ட்ல என்ன பண்ணுறாங்க இல்லை சார், 2 அவங்க வேற கணக்கில் இருக்கிறாங்க. ஏன் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய கணக்கு என்னன்னா, விஜய் வந்து 2 தொகுதியில் நம்ம வந்து போட்டிட்டு 2 தொகுதியில் ஜெயிச்ச உடனே ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அங்கே தேர்தல் நடத்தணும். விதி அப்படி இருக்கு. அப்போ திரிஷாவை நிற்க வைப்பார் ஒரு வேளை. அந்த கணக்கு நீங்கள் எப்படி அப்படி நினைக்கிறேன்? ஆமாம், 2 தொகுதி நிற்கிறது எதுக்கு? வெற்றி பெற்ற பிறகு அந்த தொகுதியை வந்து திரிஷா கூட நிற்க வைக்கலாம். இல்லை திரிஷா ரசிகர்கள் இப்போ போராட போகிறாங்க சார். அதெல்லாம் கிடையாது சார். நீங்கள் வேறு ஆல்ரெடி வந்து சார் என்ன நினச்சிட்டீங்க? டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க கட்சியில். நீங்கள் அண்ணின்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. கட்சியில் பேசுறது தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் 2 தொகுதி எதுக்கு நிற்கிறாரு சார்? அந்நியாருன்னு சொல்லுவோம். இப்போ வந்து விஜயகாந்தோட ஒய்ஃபு அந்நியாருன்னு சொன்னால் ஒரு நியாயங்க இது. ஆமாம். இப்போ ஜெயலலிதா யாரும் அந்நியாரெலாம் சொல்லியா சார்? செல்வி ஜெயலலிதா அம்மையாக தானே. அது வேற சார், இது வேற சார். நீங்கள் அது வேற இது வேற. அவரே டிக்ளேர் பண்ணார்ல, கல்யாணத்துக்கு கூட்டு போயிட்டு அண்ணின் அடையாளம் காமிச்சார்ல. இப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இப்போ பட்டு சாரை கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு போனாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துக்காட்டுங்க. எங்கேயும் போகல, எடுத்துக்காட்டுங்க. நீங்கள் எப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவோட பட்டு வேட்டி பட்டு சாரை கட்டு மணமகள் மாதிரி போனாங்க? அடையாளப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். சும்மாவா சார் பேசுகிறோம்? என்ன சார் நீங்கள் சும்மாவா பேசுகிறோம்? நீ தானே பண்ணியிருக்க, ஊரே பார்த்தது, உலகமே பார்த்தது. அப்போ நம்ம மட்டும் மறுக்க முடியுமா சார்? நம்ம அந்த கட்சியாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்மனா லைலா மணியா, இல்லை ராஜ்மோகனா, ஆதவர்ஜுனாவா, புஷ்யானந்தா சொல்லுங்கள். அவனுக்கு வந்து இப்போ விஜய் காலை நக்கி பிழைக்கிறானுங்க. அதனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அண்ணின்னு சொல்லுவானுங்க. நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணின்னு சொல்லல, டிவிக்கே கட்சிக்காரனுங்க அண்ணின்னு தான் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு தான் தகவல். ஜோசப் விஜய் அப்படின்னு அதான் சொல்கிறீங்களா? நீங்கள் சீன்றதுல சந்தேகம் படுற மாதிரி சொன்னீங்களா? ரொம்ப கரெக்டு தான். சி சந்திரசேகர் சார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் ரைட், ஓகே. அது ஜோசப் விஜய்ன்றது அவருடைய வந்து இயற்பெயர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க சார்.
3 வகையான கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அது ஒரு வகையான கிறிஸ்டியன் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க. நான் பிறந்து வளர்ந்த இல்லை சார், நான் இதுக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை முதல்ல நான் பிறந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தில் நான் பிறந்தேன். ஆனால் நான் வளர்ந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பெரம்பூர் தான். என்னுடைய படிப்பு எல்லாமே பெரம்பூரை மையப்படுத்தி தான், வடசென்னை மையப்படுத்தி தான் முழுக்க. அதுவும் குறிப்பாக பெரம்பூரில் நான் இன்னும் சொல்ல போனால் நான் வந்து சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யும்போது கூட நான் வந்து பெரம்பூர் அந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் நான் வந்து இருந்தேன், வேலை செஞ்சேன். ஸோ அதனால் எனக்கு அந்த பகுதியை பற்றி நல்லாவே தெரியும். குறிப்பிட்ட ஆங்கிலோ இண்டியன்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஆங்கிலோ இண்டியன் கிறிஸ்டியன்ஸு, அதுக்கப்புறம் நார்மல் கிறிஸ்டியன்ஸு, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலேருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அதை மையப்படுத்தி தான் அவர் வந்து விஜய் நிற்கிறார். தவிர அதை தாண்டி வந்து சமுதாய ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா முதலியார்கள் அதிகம். இதுதான் காரணம். விஜய் தேர்வு செய்ததுக்கு காரணம் இதுதான். அங்கே வன்னியர்ஸோ இல்லை மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க குறைவு. பெரும்பான்மை கேட்டால் முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க கணிசமாக இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் பீப்புளும் அதிகமாக இருக்கிறாங்க. ஷெட்யூல்டு பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க. அதை கடந்து முழுக்க தொழிலாளர்களுடைய வேலை செய்யக்கூடிய பகுதி அது. அதனால் என்ன பண்ணால் கணிசமான வாக்குகள் பார்த்தா கம்யூனிஸ்டுகள் வாக்குகள் அங்கே கணிசமான வாக்குகள் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் வாக்குகள். ஸோ அதை மையப்படுத்தி தான் அவர் நிற்கிறதே. லேபர் மென்டாலிட்டிலாம் வந்து நடிகரை பார்த்து வாக்களிச்சிடணும்னு நினைக்கிறான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்காக தான் அவன் நிற்கிறதே. இல்லை, அதே மாதிரி திருச்சி கிழக்கு சொல்லும் போதும் அங்கேயே வந்து சி ஜோசப் விஜய் அப்படின்னு அதான் சார், அந்த ஜோசப்ன்றது அவன் அழுத்தமாக பதிவு பண்ணுறான் சார். அவன் வந்து இந்த மத ரீதியாக வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறான் அவன், புரியுதுங்களா? அப்புறம் எதுக்கு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், மயிரை பிடுங்கிறதுக்கு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். நீங்கள் வேறு ஒன்று அவன் எதுக்கு திருப்பி அதே கேட்டது வேறு என்ன சொல்ல முடியும்? பிறப்பக்கம் சொல்லிட்டு சும்மா திருப்பி அது சொன்னாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. அந்த குரலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறுப்பாயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய உன்னதமான கருத்து தெரியுமா? அது கடுப்பாக இருக்குது. உண்மையிலே உன்னதமான ஒரு குரல் சார் அது. பேருக்கு சொல்கிறது அது, பிறப்பக்கம் எல்லாம் இருக்கும், பிறப்பக்கம் எல்லாம் இருக்குன்னு கேட்டால் அது ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டு இருக்கோமா? இவனே என்னவோ கண்டுபிடிச்ச மாதிரி நைட்டு தூக்கத்தில் யாரோ சொல்லி கொடுத்துட்டா அதை, பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்கும், பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்கும்ன்ட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து அவன் நம்புறது வந்து கேட்டால் சிறுபான்மையினர் ஓட்டு விழுன்னு எதிர்பார்க்குறான். ஆனால் அதே பெரம்பூர் தொகுதியில் நான் சொல்லுவேன், இஸ்லாமியர்கள் வாக்கு கணிசமாக இருக்குது, கணிசமான வாக்கு இருக்குது. அது வந்து அவன் பெறுவானான்னு சொல்ல முடியாது. டிஎம்கே காலகாலமாக டிஎம்கேக்கு வாக்களிக்கிற மக்கள் அந்த இடத்துல, அந்த பகுதி மக்கள். இப்போவே அந்த சர்ச்சோட ஹெட் வந்து சொல்லிட்டாராம், ஆமாம், டிஎம்கே தான் ஓட்டு, அவங்க பேர் வச்சு தான் நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் நாங்கள் அவங்களுக்கு. ஆமாம். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெரம்பூர் டவுட்டு சார். திருச்சி கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வேலைகள் திருச்சியில் நடந்திருக்கு. நான் சொல்லுவேன், பெரம்பூரில் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. ஏன்னா திருச்சி வந்து அப்படி திருச்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டெவலப் ஆகிருக்கு. ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டே வந்து பெரிய வந்து போட்டு வேலை நடந்திருக்கு திருச்சியில் வந்து. நேருக்கும் அன்பில் பொய்யாமொழி அந்த அளவுக்கு உள்ளங்கையில் வச்சுருக்காங்க திருச்சியை. இவன் அங்கே போயிட்டு வந்து மண்ணை கவ்வான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் திருச்சி மட்டுமே போட்டிகிட்டு இருந்தாலும் சரி, இவனுக்கு ஒரு நல்ல பார்வை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் இவன் நிற்கிறான். அப்போ இவனுக்கு வந்து ஒரு அரசியல் பார்வை இருக்குன்னு சொல்ல முடியும், ஒரு தைரியம் இருக்குன்னு சொல்ல முடியும். இவன் 2 தொகுதியில் நிற்கிறதுலே தெரிஞ்சிச்சு இவனுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு, புரியுங்களா? சரி, அப்படியே நீ ரொம்ப அப்படியே வீரன்னா நீ எங்கே நின்றுக்கணும்? கரூரில் நின்றுக்கணும். கரூரில் எந்த இடத்துல வந்து அந்த சதியால் நடந்ததுன்னு நீ சொன்னல, உன்னுடைய பங்களிப்பு எதுவுமே அதில் இல்லை. முழுக்க திமுக சதி தான் பண்ணிச்சு நீ சொல்கிறல. செந்தில் பாலாஜி சதி பண்ணார், அன்பில் மகேஷ் சதி பண்ணார் அப்படி சொல்கிறல. அப்படி என்ன செஞ்சிடணும்? கரூரில் நின்று இருக்கணும். கரூரில் அந்த குறிப்பிட்ட அந்த தொகுதியில் நின்று இருக்கணும். ஆனால் நின்னியா? அங்கே நிற்கலை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவ்வளோதான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பார்வையே அவ்வளோதான். மண்ணை கவா போகிறான். 2 தொகுதியில் தோற்றாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஆனால் 2 தொகுதியில் ஜெயிச்சால் ஒரு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நடக்கலாம். திருச்சி அப்படிதான் பரவலாக அவங்க தாவேக்கா தொண்டர்கள் பேசுகிறாங்க, நான் சொல்லவே இல்லை. 2 தொகுதி ஜெயிச்சார்னா திரிஷா வந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்கே, ஏன்னா கூட துணைக்கு வேணும்ல, எங்கே சட்டசபைக்கு போகும்போது துணைக்கு வேணும்ல ஒரு ஆள், அதனால் கூட நினைக்கலாம். ஒரு ஆள் சொன்னேன். சரி சார், இப்போ வந்து இந்த இதில் வந்து அழுத்தி சி ஜோசப் விஜய் அழுத்தி எழுதி சொன்னவர் படத்தில் தைரியமாக போட வேண்டியது தானே? இத்தனை படம் நடிச்சாரு. அதுதான் சார் எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். ஜோசப்னு ஏன் அழுத்துற? நான் பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேடையில் நேற்றுக்கு பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா இது அக்கா தங்கைகளே ஏன்டா அக்கான்றதை இக்க போட்டு நல்லா அழுத்துற தெரியுதுங்களா? ஏன்னா பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்களே,
இதனால் பேர் கெட்டு போச்சு சொல்லிட்டு அக்கா தங்கைகளே, தாய்மார்களே, அக்கா தங்கைகளே, அக்கா தங்கைகளே, அக்கா தங்கைகளையும் அழுத்துறான் பல முறை. ஏன் அவ்வளோ பயம்? ஏன்னா வாக்குகள் சரிஞ்சிருச்சு, சரமாரியாக சரிஞ்சிருச்சு, தேராமல் போயிட போகிறோம் அப்படின்ற பயத்தில் தான் வந்து அக்கா தங்கைகளே, அக்கா தங்கைகளே அழுத்தி அழுத்தி அக்கா தங்கைகளேன்றான். நீ கவனிச்சிங்களா பேசும்போது? அதுதான் சார், அதுக்கு ஓப்பனாக சொல்லணும்ல, இந்த மாதிரி கண்ணி குறைவாக பேசாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அக்கா தங்கைகளே அது சொன்னால் ஆசை நாயகன்ற அந்த பிம்பம் உடஞ்சிடல. 16 வருஷமாக ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுற பொண்ணு எதுனா ஒன்று தப்பு எக்கு தப்பாக ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? 16 வருஷமாக வந்து வெளிப்படையாக சொல்லிட்டேன். அவங்க அப்பாக்கிட்டே சொல்லிட்டேன், அவங்க அப்பாக்கிட்டே சொல்லிட்டேன். எஸ்எஸ்சிக்கிட்டே எவ்வளோ தைரியம் பாருங்க. அவனும் அந்த பெரிய மனுஷன் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. சரி, அவங்க வீட்டுக்காரனே வாய் தரலையே. அதான் சொல்கிறேன், அவன் இப்போ தான் புரியுது. அவன் கவலைலாம் இந்த பக்கம் இருந்திருக்குது. திரிசாமி இதுவும் கீர்த்தி சுரேஷும் வாயை திறந்துக்கணுமா இல்லையா? சொன்னும் போது இன்றைக்கி வரைக்கும் வாயை திறக்கணும் இல்லை. என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலைங்க, சொல்லணுமா இல்லையா சார்? இது அந்த பொம்பளை வந்து அந்த பெண் வந்து என்கிட்டலாம் எதுவும் சொல்லலைங்கன்னு சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் தான் அவள் போல்டாக சொல்லுது. 16 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், அதை நான் எஸ்எஸ்சிக்கிட்ட நான் சொல்லிட்டேன். எது அவங்க அப்பா கிட்டே நான் சொல்லிட்டேன் நான். இது எப்படி இருக்கு பாருங்க. அப்பனும் மகனும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்களோ இனிமேல் தான் போக போதான்னு தெரியும். தோட்டத்தோடு ஏன்னா இது சொல்லும் போது தான் தெரியுது இன்னும் அப்பனும் பிள்ளை என்னென்ன வந்து ஆட்டம் ஆடி இருக்கிறாங்கன்றது. அதனாலே கூட வந்து கலக்கத்தில் இருக்கலாம் எஸ்எஸ்சி. இது இவனுங்க பழைய குப்பையெல்லாம் கிளறுவாங்க, பழைய குப்பையெல்லாம் கிளறுவாங்க போல இருக்க அப்படின்னு. சரி சார், இப்போ வந்து 232 தொகுதிக்கு வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் 232 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போவார்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சான்ஸே கிடையாது சார். ஒரு தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் நின்று பேசணும் சார். ஒரு தொகுதியிலேயே 6 பாயிண்ட் பேசணும். 6 பாயிண்ட்னா 6 இடத்துல நின்று பேசணும் ஜங்ஷனில். வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகுது. அதனால தான் எல்லாம் அப்படி கை காமிச்சிட்டாங்கல்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது அப்படியே இது போய் ஒரு தம்ஸ்அப் சாப்பிட்டு தம்ஸ்அப் எலெக்ஷன் இல்லைடா ஓட்டுக்காருடா எல்லாம் தம்ஸ்அப் விளம்பரம் கொடுத்துருக்கிறானுங்க. உண்மையா இல்லையா? இப்போ இது யாருக்கா தெரியுமா சார்? இவன் அந்த தம்ஸ்அப் கம்பெனிக்கும் இவனுக்கும் ஒரு டீல் இருந்தால் யாருக்கா தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கோ கம்பெனி தானே சார் தம்ஸ்அப்ன்றது. தம்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளம்பரம் சொல்லி யாருக்கா தெரியுமா? வரவங்க அத்தனை பேர் வந்து இப்படி வரல காட்டுறா அப்படின்னு வேலைக்கு ஆகுமா சார்? பாவமாக இல்லை சார். அந்த இவனை இந்த செங்கோட்டையனை பாருங்கள் சார், பாவமாக இருக்குது. அந்த போய் அந்த அந்த கட்டாவில் தூக்கி காட்டும் போது அதோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் ஹைட்டு யார்? விஎஸ் பாபுக்கு இது கையை கொஞ்சம் தூக்கி காட்டு, தூக்கி ரொம்ப தூக்கி காட்டாதா, இறக்கி காட்டு. விஎஸ் பாபு எங்கன்னு கேட்டால் குளத்தூர் தொகுதியெல்லாம் விஎஸ் பாபு ஜெயிக்க முடியுமா சார்? அது என்ன நாங்கள் தங்கமும் வெளியே தான் கரைச்சி ஊற்றல தொகுதிக்கு குளத்தூரில் அவ்வளோ செஞ்சுருக்குறாங்க. வாய்ப்பே கிடையாது. இல்லை சார், சீட்டு கொடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ரேப் கேஸில் உள்ளே போனவன், பொம்பளை கேஸில் மாட்டினவன், எல்லா ஐட்டம் பிளாக் டிக்கெட் விற்றவன் சார், எல்லா ஐட்டங்காரனும் இருக்கிறான் சார். அவர் தான் ஐட்டம் சொன்னேன். 232 ஐட்டம். ஏன் விஜய் சேர்த்துங்க 233 ஐட்டம். எல்லாமே வந்து ஐட்டங்க தான். ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஐட்டங்களாக தான் இருக்கிறானுங்க. அது ஐட்டம் தான் இவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா இவனுக்கு புத்தி அந்த ஐட்டம்னு என்ன எல்லா விதமான ஐட்டங்காரனாக இருக்கிறான் அதில். இது பிளாக்கில் டிக்கெட் எடுத்தவன், இது ராத்திரி கட்சி மாறினவன், ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டுறவன், இது கண்ணாடி எடுத்து உடச்சவன், அதை தாண்டி வந்து கட்டினா வந்து கேன்சருக்கு வந்து ஜோசியர் பார்த்தா கேன்சர் சரியாயிருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் டோட்டலாக வந்து 233 ஐட்டம் தான் விஜய் உட்பட. ஐட்டங்களால் நிரம்பிய கட்சி. அதான் சார், நான் என்ன கேட்குறேன்னா, இவர் மதுரையில் மாநாடு போடும்போது சொன்னார், மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பூர் அறிவிக்கிறது. நேற்று பேரை சொல்லிக்கிற எல்லாத்தையும் நீ என்ன சொல்லணும்? தூத்துக்குடி விஜய்னு சொன்னதை எழுந்தவன் என்ன செய்யணும்? வணக்கம் சொல்லணுமா இல்லையா? நீ சொல்ல வேண்டியதானே? எது தூத்துக்குடி சொல்கிறதுனா வந்து ஸ்ரீநாத் எழுந்து வணக்கம் சொல்ல எப்படின்றாது? இப்படியா இது நடாது பொறுக்கித்தனம். இது இப்படியா, அது கூட இப்படியா, திருப்பி இவர் வந்து இங்கேருந்து இப்படி. இவனுக்கு ஒரு கட்சி தலைவர் பொறுக்கி பசங்க தெரியல. அவன் பதிலுக்கு அங்கேருந்து இப்படின்றான் சார், அப்புறம் இங்கேருந்து இப்படின்றான். என்னடா இது டேய்? சின்ன பசங்க மாதிரி இருக்கிறானுங்க சார். இவனுக்கு ஒரு கட்சியா சார் இவனுங்களா? ஐயோ இவனில் வந்து ஒழிச்சிடணும் சார். இந்த கட்சியே இருக்கக்கூடாது என்ன கேட்டால். இது எப்படி இந்த மருந்தெல்லாம் போட்டு இந்த கரையானெல்லாம் அழிப்பாங்க பார்த்தீங்களா? கிருமிகளை அந்த மாதிரி தான் இவங்களை வந்து என்னென்னா ஐயோ ரொம்ப அது சார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்தியாவில் எந்த கட்சியுமே இருக்காது சார்.
இந்தியாவில் எந்த கட்சியுமே இருக்குது. ஆனால் ஒன்று இது தேராது. இது தேர்தலுக்கு அப்புறம் தேராது சார். மே 5ஆம் தேதி பாருங்கள், பல செய்திகள் வரும் பாருங்கள். இது பல செய்திகள் வரும். அவர் தான் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நமது. ஆமாம்மா, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வெற்றி கான்ஃபிடென்ட்டாக இருக்க மயிறு கான்ஃபிடென்ட்டாக அந்த ஏன்டா ரெண்டு இல்லை சொல்ல வேண்டியது வருதா இல்லை, மயிறு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்டா 2 தொகுதியில் நிற்கிற? நான் கேட்குறேன், எதுக்கு நிற்கிற? கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறல்ல, கான்ஃபிடென்ட்ன்ற வார்த்தை நம்பிக்கையோடு, நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு, ஏன் 2 தொகுதியில் நிற்கிற? திருச்சியில் மட்டும் நிற்க வேண்டியதானே? திருச்சி வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குதா சார், டக்குன்னு வந்து போகலாம். அதுதான் சார், அது ஏர்போர்ட் இருக்குது இருக்குன்னா, இவன் முதலுக்கு தேர்தல் முடிஞ்சோடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் தங்க போகிறான், அதுதான் சொத்தெல்லாம் வித்துட்டு இருக்கிறான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கான்ஃபிடென்ட்டாக 2 தொகுதியில் நிற்கிற, அப்போ தொடர் நடுங்குது. எது உண்மை தானே? உண்மை தானே சார்? தொடர் நடுங்குது. ஐயோ தோத்துருவோமோன்ட்டு இந்த பயம் தானே நாங்கள் கொடுத்துக்கிறோம் உனக்கு. எது இந்த பயம் யார் கொடுத்தது? நாங்கள் கொடுத்தது. இன்னும் தேர்தல் இருக்கட்டும், இன்னும் 2-3 வண்டவாளம் இருக்குது சார். எது அந்த 2-3 வண்டவாளம் விட்டாக்கா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிமிர முடியல. இப்போ தான் கொஞ்சம் அப்படி நிமிந்தாவது பேசுகிறான். அது கூட நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதையோ சொல்ல வந்தான். நான் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னான் சார். அவ்வளோதான் சார். எது மறந்துட்டான். என்ன மறந்துட்டு தேடுறான், ஒன்றுமே கிடைக்கல. நம்ம மீடியாவில் ஒன்று டேக் டைவர்ஷன், மக்களை காட்டு, டேக் டைவர்ஷன். எது அவனுக்கு பார்க்குறானுங்க யார்? ஆதவர்ஜினல்ல, ஐயோ தலைவர் ஏதோ மறந்துட்டாரு, என்ன எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறானுங்க. அவ்வளோதான், பேப்பரை போட்ட ஆரம்பிச்சுதான். ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தேடுறான். ஸோ அதனால் ஒட்டுமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ தலைவர் எங்களுக்கு வருவாரா பிரச்சாரத்துக்கு? இவனுக்குள்ள அடிச்சுப்பானுங்க பாருங்கள். ஒரு 5 பேர் இருக்கிறாங்களா முன்னாடி, எனக்கு வருவாரா உனக்கு வருவாரா? எது பிரச்சாரத்துக்கு தலைவரை எனக்கு வாங்க உனக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் வேணா பாருங்கள். இவங்க ஓஞ்சிடுவானுங்க சார். டிஎம்கேலாம் எதிர்த்து, டிஎம்கே அதுவும் குறிப்பாக டிஎம்கே அதிமுக சார், திராவிட கட்சியில் எதிர்த்து அரசியல் பண்ணால் அடிப்படை அறிவு வேணும், நெஞ்சில் துணிவு வேணும் சார். அது வந்து என்டிகேக்கு மட்டும்தான் இருக்குது. திமுகவையும் அதிமுக எதிர்கொள்கிற திமிரு, அந்த துணிவு, அந்த தைரியம், இது எல்லாம் அறிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு தான் இருக்குது. வெற்றி தோல்வின்றது தான் வேறு விஷயம் சார். அது வந்து இவங்களுக்கு கிடையவே கிடையாது. மன்னக்கவன் 232 தொகுதி, 33 விஜய் உட்பட சொல்கிற பாருங்க, 33 தொகுதியில் வந்து மன்னக்கவானுங்க. இது அந்த ஒரு தொகுதி மட்டும் வந்து அது அந்த மக்கள் தான் முடியும். நம்ம அப்படி சொல்லிட முடியாது. நம்ம எண்ணத்தை பிரதிபலிக்கூடாது. சரிங்களா? சொல்கிறது கருத்தை பிரதிபலிக்கலாம். நம்ம எண்ணம் என்ன இருக்குது? இப்போ என் எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 2 தொகுதியும் தோக்கணுன்றது என்னுடைய எண்ணம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நியாயமான ஒரு பொதுவான கருத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கணிப்பின் அடிப்படையில் ஒரு கருத்து நான் சொல்கிறேன். 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தோக்கும். ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்றதை இப்போ சொல்ல முடியாது. சரி சார், பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.